எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சனிப்பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியரை 2025 சனிப்பெயர்ச்சி போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுறேன் ஜோசியரை, உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது, உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, நிதி பிரச்சனை, இப்படி சகல விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது, பெரிய பாவம், நான் என்ன பண்ணேன், ஒரு பாவம் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில் பலரை வாட்டி வாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பிறகும். சரி, இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2025 சனி பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்னைக்கு இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போகிறாரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2.5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. இந்த சனி பகவானோட பயிற்சி, அதாவது சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறார். இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியோட பார்வையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது சனி பகவான் இப்போ உங்களோட ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கார். 3வது வீடு அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் இப்போ இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 6வது வீட்டுக்கு போயிட்டார். அப்போ சரியில்லாத ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. சனி நல்லா இருந்தால் குரு நல்லா இல்லை, இப்படி குழப்பம். அப்போ ஒரு சராசரியான வாழ்க்கை தான். இது செஞ்சோம் அப்படின்னு முடித்தோம் அப்படின்னு ஒரு வேலை முடியாது. எதை தொட்டாலும் அதுக்கு ஒரு தடங்கல், அதுக்கு ஒரு இடைஞ்சல், அதுக்கு ஒரு இடையூறு, நம்மளை தடுக்கிறதுக்குன்னே ஒரு ஆள். இப்படி தான் எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னே இல்லை. மற்றவன் ஒரு வேலையை எடுத்தான்னா அவன் மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு போகிறான். நம்ம தான் எதையாவது தொட்டோம்னா 1008 பஞ்சாயத்து வருது அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முக்கியமான பல விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க. வாழ்க்கையில் முக்கியமான நபர்களை இழந்திருப்பீங்க. நமக்கு ஒன்றுனா முன்னாடி நிற்கிறவங்களை இழந்திருப்பீங்க. இது எல்லாமே கடந்து போயிடுச்சு வாழ்க்கையில். இப்போ நம்ம தனியாக தான் இருக்கோம். இதுக்கு மேலே நம்ம தாண்டா எதிர்நீச்சல் போட்டு பொழைச்சா ஆகணும். நம்மளை சுற்றி நம்மளை கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க தான் இருக்கானே ஒழிய, நமக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. கடவுளுக்கு நான் அப்படி என்ன பண்ணணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது ஓடி இருக்கு. எவ்வளோ பார்த்துட்டோம், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு ஒரு சலிப்போடைய சரி நம்ம தான் எதிர்நீச்சல் போடணும்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் 2025 சனி பயிற்சி வருது. சனி பகவான் ராசிக்கு 3லேருந்து 4க்கு போகிறார். அதாவது சுகஸ்தானத்துக்கு சனி போகிறார். அர்த்தாஷ்டம சனியாக உங்களோட ராசிக்கு வர போகிறார். அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பகவான் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கும்போது முதல்ல உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பார். அதனால் நம்ம சொந்த உடல் ஆரோக்கியத்தில், தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதாரணமான ஒரு காய்ச்சல், ஜுரம், சளி அப்படின்னா கூட உடனே போய் மருத்துவரை பார்த்துறது நல்லது. ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா வீட்டில் ஒரு மாத்திரையை போட்டு படுத்துருப்போம் அப்படின்னு இருந்தோன்னு வச்சிங்களேன், ஒரு 500 ரூபா செலவில் முடிய வேண்டியது ஒரு 5000 ரூபா செலவுக்கு நம்மளை இழுத்துக்கிட்டு போயிடும். அதனால் கூடுமான வரைக்கும் உடம்பு விஷயத்தில் கவனமாக இருந்துங்க. அதுமாரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாரையும் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால தாயார், தாய் வழி சொந்தங்கள், தாய் மாமன், தாயார் கூட பிறந்த சித்தி முறை உறவுகள், அவர்களோட பிள்ளைகள், சகோதரர்கள், இவங்க கூடலாம் தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராமல் பார்த்துக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது கெட்டது, கல்யாணமாக முறைப்படிப்பு அழைப்பு கொடுக்கறது, அவங்கள ஒதுக்கிவிட்டு செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக பேசி செஞ்சுங்க. அதுமாரி குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் தவிர்த்துங்க. தாய் வழி உறவுகள் அப்படிங்கிறதுல மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிற காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு 7வது வீட்டுக்கு வந்துடுவார். 7ல் குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பார்வையும் கிடைக்கும், குரு பார்வையும் கிடைக்கும். ஒரே நேரத்தில் சனியும் உங்களோட ராசியை பார்ப்பார், குருவும் உங்களோட ராசியை பார்ப்பார். இந்த அமைப்பு அப்படிங்கிறது வருது அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் என்னதான் கீழேயே விழுந்தாலும் கூட தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா
சகோதர வர்க்கம் உங்களுக்கு ஆதரவாக நிற்கும், பயப்படவே வேண்டியதில்லை. நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க, பங்காளிங்க இருக்காங்க, தந்தை வழி உறவுகள் இருக்குது, தந்தையாரோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக தான் இருக்கும். தந்தையார் இல்லை அப்படின்னா கூட சிலருக்கு தந்தை வழி உறவுகள் துணை நிற்பாங்க. அப்பா இல்லாத நேரத்தில் அப்பா ஸ்தானத்தில் இவங்க இருந்து செய்கிறாங்கடா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகள் இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்திலே 7ல் குரு வந்துடுவார் அப்படிங்கிறதால காசு பணத்துக்கு பெருசாக பஞ்சம் இருக்காது. அதுமாதிரி கல்யாண கனவுகள் இடேறிடும். மனைவி பேரில் ஒரு தொழில் தொடங்கலாம். மனைவிக்கு வேலை வேணும் அப்படின்னு முடிவு செஞ்சீங்கன்னா மனைவிக்கு வேலைக்காக முயற்சி செய்யலாம். வீட்டில் படிச்சிருக்காங்க, சும்மா தான் இருக்காங்க, ஒரு வேலைக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது முயற்சி செய்யலாமா ஜோசியரை அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அர்த்தாசிரம சனி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எந்த சூழல்லையுமே உழைக்கிறதுக்கும் பிழைக்கிறதுக்கும் சனி தடை போடவே மாட்டார். அது எப்பேற்பட்ட மோசமான இடத்துல சனி இருந்தாலும் சரி, சுயஜாதகத்தில் சனி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, உழைக்கிறதையும் பிழைக்கிறதையும் சனி ஒருபோதும் கெடுக்க மாட்டார். வேலைக்கு போகிறோமா, வேலைக்கு போகிற இடத்துல சில சிக்கல்கள் வரதான் செய்யும், ஆனால் வேலையை பிடுங்க மாட்டார் சனி. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்களா, தொழிலில் ஏற்ற இறக்கத்தை காட்டுவாரே தவிர தொழிலை மூட வைக்க மாட்டார். அதனால் தொழில் வேலை இந்த 2 பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் புது முயற்சிகள் அப்படிங்கிறத தவிர்த்தரணும். அதுமாரி சொந்த ராசிக்குள்ளேயே சனி பார்வைப்படுது அப்படிங்கிறதால சனியோட கண்காணிப்பில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். சனி யார்? நீதிக்காரகன். ஒரு நீதிபதி நம்மளை நேராக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலில் இருக்கக்கூடிய நியாய தர்மங்களை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படிங்கும்போது நாம் இம்மி அளவு கூட தர்மத்தின் வழியிலிருந்து பேசறாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டோம்னா அந்த நீதிபதியே நம்மளை பாராட்டுவார். அப்படிங்கிற மாதிரி சனி பகவானே உங்களுக்கு வாரி கொடுப்பார். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு தொழில் செய்கிறோமா, அந்த தொழிலில் நேர்மை இருக்கணும். கூட்டு தொழில் செய்கிறோமா, கூட்டாளியே நாம் வஞ்சிக்கக்கூடாது. சரி அவனும் உழைக்கிறான் நம்மளும் உழைக்கிறோம், ஆளுக்கு பார்த்தா பிரிச்சுட்டு போவோம், அதுமாரி அவன் உழைக்கிறான்டா நம்மளும் கஷ்டப்படணும்டா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு வேலை செய்யணும். அதுதான் சனிக்கு பிடிக்கும். சரி அவன் தான் செய்கிறானே நம்ம படுத்திருந்தா தேவையற்ற குழப்பத்தை சனியே உண்டு பண்ணுவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால தான் உங்கள் ராசியில் சனி பார்வை இருக்குது அப்படிங்கும்போது கடுமையாக உழைக்கணும். அது மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா ஓப்பிலாம் அடிக்கக்கூடாது. நம்ம செய்கிற வேலைக்கு உண்டான உழைப்பு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம அதிகபட்சமாக உழைக்கும் போது உங்களோட உழைப்புக்கு உண்டான சம்பளத்தையும் சனி கூட்டி கொடுப்பார். அதை நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, மாடாக உழைக்கிறேன் காக்கா பிடிக்கிறவன் தான் நல்லா இருக்கான் அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சனி பார்வை ராசிக்கு இருக்க உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலனை கொடுத்தே தீருவார். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். அதோட சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராசிக்கு 6, 10 இந்த 2 வீட்லேயும் விழுவுது. 6ல் சனி பார்வை விழுவும்போது ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பார்வை விழுவுது அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களோட கடங்கண்ணி அடைச்சிடுவார். பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு 10 ரூபா கடன் அப்படிங்கிறது இருக்காது. நகை நட்டு வச்சுருந்தாலும் மூட்டெல்லாம் பெரிய அளவில் 10 ரூபா கடன் வாங்கணும், கை கட்டி நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு வரவே வராது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுமாரி 10ல் சனி பார்வை இருக்குது அப்படிங்கிறதால தொழில் கொஞ்சம் இறங்கி தான் ஏறும். திடீர்னு சரியும் திடீர்னு ஏறும். அதனால் ஒரு தொழில் உட்காந்துருச்சே அப்படின்னு சோர்ந்து உட்காந்துட வேண்டியதில்லை. நல்லா போகுதே அப்படின்னு ஆட்டமாக ஆட வேண்டியதில்லை. தொழில் சம்பாதிக்கிறோமா ரைட்டு ஓகே அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்த்துக்கணும். கொஞ்சம் ரகசியங்களை பாதுகாக்கணும். தொழில் சம்மந்தமான பாஸ்வேர்டு, தொழில் சம்மந்தமான வருமானங்களை வெளியில் சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கரவு சுரவாக வச்சுக்கணும். யாருக்கும் தெரியாமல் நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு இருக்கணும். கூடுமான வரைக்கும் புது முதலீடுங்கிறத தவிர்த்துருங்க. ஒரு 10 ரூபா போட்டு தொழில் செய்கிறேன், என்ன செய்கிறீங்களோ அதை அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கணும். இல்லை வந்துருச்சே 10 ரூபா இன்னும் போடுவோம் அப்படின்னு போட்டிங்கன்னா போட்ட காசு பெருசாக எதுவும் சாதிக்காது. அதனால் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க. பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் வராது. புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதுமாரி கல்யாண கனவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிலருக்கு ஒரு தடை தாமதத்துக்கு பிறகு நிறைவேறும். திருமணமாகாதவர்களுக்கு கொஞ்சம் ஒரு தடை தாமதம் அலைச்சலுக்கு பிறகு திருமணம் அப்படிங்கிறதும் நடக்கும். வேலை தொழில் இந்த 2லேயும் அர்த்தாசிரம சனி கை வைக்க மாட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான அற்புதமான ஒரு பலன். அதனால் இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். தேக ஆரோக்கியத்தில் கவனம். சாத்விக உணவு முறைகளுக்கு மாறிங்க. தினமும் குளிச்சு முழுவிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க. சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி நீராட்டிடணும். சனிக்கிழமையில் மாமிச உணவுகளை தொடவே கூடாது. சனி பகவானுக்கு எழுதி ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. சனியே உங்களை காப்பாற்றுவார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.